எல்லோருக்கும் வணக்கம். எது புதுசாக வளர்ச்சி அடையக்கூடிய செக்டர் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள யார் கேட்டாலும் செமிகண்டக்டர் போன்ற செக்டர்களையும் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட செமிகண்டக்டர் செக்டர்களில் யாராவது டைரக்டாக பெரிய அளவில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய ஆளுகளை கூட எடுத்துங்க. ஹெச்எல் டெக் ஆகட்டும், ரிலையன்ஸ், டாடா, வேதாந்தா அப்படின்றவங்கலாம் இப்போ கூட ஒரு என்ட்ரி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பல்வேறு தொழில்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் செமிகண்டக்டரில் இப்போ தான் எல்லாருமே என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ கூட சமீபத்தில் நியூஸ் வந்துச்சு, இந்த சயன்ட்லாம் வந்து இங்கிலாண்டில் ஒரு சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணி செமிகண்டக்டருக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த வகையில் ஒரு 4 கம்பெனிகள் செமிகண்டக்டருக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை இப்போ நம்ம பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு சிஜி பவர் அப்படின்ற ஷேர் எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன். அவங்களுடைய பிஎன்எல் தான் இப்போதைக்கு பெரிய ஆளாக இருக்குது. அவங்க தான் பிஎன்எல் வந்து கிட்டத்தட்ட 1442 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சிஜி பவர் அப்படின்றது முதல், அடுத்தது சிஎன்ட், கைன், சிர்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஷேர்களுமே என்ன ஆகுன்னா, இப்படி ஒரு 52 வீக் ஹை இருக்கும், அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்டில் இப்போ கரண்ட்டாக இருப்பான். அப்போ 52 வீக் ஹையிலிருந்து ஏதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸ் சீப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்களேன். இந்த சிஜி பவர்லாம் ஒரு 29% அப்படின்றது இறங்கியிருக்கான். பாருங்க, இந்த சிஜி பவர் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 42% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் 52 வீக் ஹைலேருந்து நீ எவ்வளவுப்பா இறங்கியிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, 29% தற்போதைக்கு சீப்பாக இறங்கி நிற்கிறான். எந்த ஒரு நல்ல கம்பெனியும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு 20% இறங்கும் பொழுதோ, அல்லது ஒரு 40% இறங்கும் பொழுதோ, அல்லது 60% இறங்கும் பொழுதோ, அல்லது 80% இறங்கும் பொழுதோ திருப்பி ஒரு ஜம்ப் அடிக்கிறான் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. பட்ஜெட் இன்னொரு 11 நாளில் வந்துடும். அப்போ அது போன்ற சமயத்தில் அவங்க செமிகண்டக்டர் பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே மனசில் என்ன ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி பேசுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய மைண்டிலும் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து டிஃபென்ஸ், ரயில்வே துறை பற்றியெல்லாம் பேசினாலுமே செமிகண்டக்டரை பற்றி இன்னுமே நாங்கள் அதிகமாக இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம் செமிகண்டக்டர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த சிஜி பவர் தன்னுடைய இழந்த 30% மீட்டெடுக்குமா, கீழிருந்து மறுபடி பழையபடி போகுமா? அதே மாதிரி இந்த சிஎன்ட் அப்படின்ற கம்பெனி வந்து பொதுவாகவே அவனுக்கு நியூஸ் வருதோ இல்லையோ, டெக்னிக்கலாகவே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் கடந்த 1.5 வருஷமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 1700 வந்தான்னா ஒரு 2100 வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டியது, அல்லது மறுபடியும் ஒரு 1200க்கு வீழ்ச்சி அடைஞ்சால் மறுபடியும் ஒரு 2100ன்னு போக வேண்டியது. அப்போ இப்போ கரெக்டாக ஒரு லோயர் பேண்டு கிட்ட அவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான் இந்த சயன்ட் அப்படின்ற கம்பெனி. ஒருவேளை இவன் மறுபடியும் இந்த பட்ஜெட்னுடைய நியூஸை காரணமாக காமிச்சு ஏதாவது ஒரு 2100 போவானா? அப்படி இல்லை. இந்த ஒரு வருஷமாக தாக்கி பிடித்திருக்கக்கூடிய பாருங்க, எப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கான் பாருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலை உடைச்சு புதுசாக ஏதாவது ஒரு 1000 ரூபா வந்துட்டு அப்புறம் இது ஏதாவது திரும்புவானா அப்படின்ற மாதிரி இது போன்ற ஷேர்கள் தற்போதைய நிலைமையில் இருக்கு. ஸோ தற்போதைக்கு செமிகண்டக்டருக்குள்ள ஆர்வமாக உள்ளிறங்கக்கூடிய அல்லது ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய பங்குகள் தற்போதைக்கு டாப் லீடராக இருக்கக்கூடிய ஒரு 2 பங்குகள் தற்போதைக்கு இறங்கி கிடக்கு. இந்த இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளை வரக்கூடிய பட்ஜெட் ஏதாவது ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தூக்கி நிறுத்துமா? ஒவ்வொருத்தரும் ஒரு 20-30% ஏறுவானா அப்படின்றதான் தற்போதைக்கு பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். நண்பர்களே, நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, போன வாரத்தில் மிகப்பெரிய அளவில் லாபம் சம்பாரிச்சு கொடுத்த பாப்புலர் கம்பெனியில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் கடந்த 5 நாட்களில் போன வாரத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா 23% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் ஒரு ப்ராடக்டினுடைய ரைட்ஸ் அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். ஆனால் இந்த ஷேர்னுடைய ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மல்டி இயர் ஹை அப்படின்றத தாண்டி இருக்கான். அப்போ இந்த ஆல்ரெடி மல்டி இயர் ஹையை தாண்டி இருக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு 20-30% ஏறுவானா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மல்டி இயர் ஹை அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டும் பொழுது அது மேபி மொமெண்டமில் தொடர்ந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்படி ஒரு கான்செப்ட்
ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ வாட் இஸ் மல்டி இயர் ஹை பிரேக் அவுட் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் பல வருட ஹையை தாண்டி இருக்கான். ஸோ தாண்டினது ஒரு நியூஸோட தாண்டி இருக்கான். ஸோ தொடர்ந்து இது ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி கடந்த 5 நாளில் 30% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவன் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இவனுக்கு வந்த Q3 ரிசல்ட் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு காரணத்தினால போன 5 நாட்களில் ஏற்றி விட்டுருக்கான். இவனுடைய 1 இயர் ரிட்டர்னு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் மல்டி இயர் ஹையை தாண்டுற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பங்கும் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் ஏதாவது கொஞ்சோண்டு லாபம் வருமா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த 2 ஷேர்களுமே மேல் நோக்கி உடஞ்சி மேலே வந்தவனுங்க. இப்போ இன்னொரு ஷேர் ஐடிபிஐ அப்படின்ற ஒரு ஷேர், அதுலேயுமே சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி கவர்மெண்ட் லிக்விடேட் ஏதாவது பண்ணுறாங்களா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுனால தான் கடந்த 5 நாட்களில் 21% ஏறி இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாப்பில் இருக்கான். மற்ற 2 ஷேர்களுமே மல்டி இயர் ஹையை தாண்டுற மாதிரி மேல் நோக்கி ஏறி இருக்கானுங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இப்போ தான் பூஜை போட ஆரம்பிச்சிருக்கான். இவன் போடுற பூஜை பலன் கொடுக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இவனுடைய ஹை கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கத்தில் வரணும் இந்த ஐடிபிஐ பேங்க். ஸோ கீழிருந்து ஏறக்கூடிய ஷேர்களும் போன வாரத்தில் 20% மேலே ஏறி இருக்கான். ஆல்ரெடி ஹையில் இருக்கிற ஷேர்களும் மறுபடியும் பழைய ஹைகளை உடைச்சி 20% மேலே ஏறி இருக்கான். இதில் எந்த ஷேர் நல்லா மேல் நோக்கி வரும், இந்த 3 ஷேர்களில் எந்த ஷேர் நல்லா மேல் நோக்கி வரும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சவங்களா? ஒரு அருமையான கான்செப்ட். நான் அதிகமாக இந்த கான்செப்டை பார்த்ததில்லை. மார்டிங்கேல் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம நண்பர் சொல்கிறார். இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் ஒரு சூதாட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறார், அது ஃபெயிலியர் ஆயிடுது. 100 ரூபாய்க்கு முயற்சி பண்ணுறாரு, அந்த 100 ரூபாயும் அவருக்கு போயிடுது சூதாட்டத்தில். பட் ஷேர் மார்க்கெட்டில் 100க்கு 100 போயிடாது. ஸோ ரெண்டாவது இந்த 100 ரூபாய் அவருக்கு போயிடுச்சு. மறுபடியும் அடுத்த அட்டெம்ப்டில் என்ன பண்ணுறாருன்னா பெட்டை 200 ரூபாயா வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த 200 ரூபாய்க்கு வைக்கும் பொழுது இந்த பழைய 100 ரூபாயும் திரும்பி வந்துருமில்ல ஒருவேளை ஜெயிச்சா, அதுக்காக டபுள் பண்ணுறார். ஒருவேளை இதுவும் போயிடுது. அப்போ மொத்தம் எவ்வளோ லாஸ் ஆகுது? 100 + 200 300 காலி. அப்போ அடுத்ததான் அட்டெம்ப்டில் என்ன பண்ணுறாருன்னா 300 ரூபாய்க்கு அவர் முயற்சி பண்ணுறார். அப்போ அது ஜெயிச்சு வந்துடுச்சுன்னா இந்த லாஸ் எல்லா லாஸையும் எடுத்துக்கிட்டு லாபத்துக்கு வந்துடுவார். ஒருவேளை இதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அடுத்த அட்டெம்ப்டில் 100 200 300 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 600 ரூபா. 1200 ரூபாய்க்கு அவர் பெட் வைக்கிறார். ஏன்னு கேளுங்க, 1200 ரூபாய்க்கு அவர் வைக்கும் பொழுது, இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துக்கே 400 ரூபா போயிருக்கு. 100 + 200 300 ரூபா லாஸு. 300 + 600 இங்கேயே 600 ரூபா இருக்கும். அப்போ 600 + 300 900 ரூபா. 900 1800 ரூபாயா? அப்போ இங்கே பெட்டு பண்ணிடல. இது ஜெயிச்சதுன்னா எல்லா நஷ்டத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். இது ஒரு அருமையான கான்செப்டாக சூதாட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னு கேளுங்க, எந்த ஒரு பெட்டுமே எல்லா டைமே ஒரு மனுஷன் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா? யோசிச்சு பாருங்க. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் திடீர்னு அவங்க கையில் ஓரளவுக்கு திடீர்னு பணம் இருக்கும். அதே மாதிரி பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பணம் என்பது தட்டுப்பாடாகும். ஸோ ஒவ்வொரு அட்டெம்ப்ட்ஸ் மேக்ஸ் யுவர் வின்னர்ஸ். அதாவது ஒவ்வொரு பல முறை அட்டெம்ப்ட் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் ஜெயிச்சா கூட பழைய லாஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதான் இந்த மார்டிங்கேல் கான்செப்ட். இந்த கான்செப்டை பற்றி இந்த நம்மளுடைய கமெண்ட் சேனலில் நம்மளுடைய சேனல் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அன்ஷேக்கபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் பெரும்பாலும் எல்லாரும் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் சொல்லுவாங்க. ரிலையன்ஸ் கூட கீழே போய் படுத்துக்கலாம், HDFC பேங்க் கீழே போய் படுத்துக்கலாம், இண்டஸ்இண்ட் பேங்க் 40% கூட கீழே போய் படுத்துக்கலாம். அதனால் அதை விட்டுருவோம். ஸோ இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட் பாயிண்ட் யாருன்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான். 1000 பாயிண்ட் இறங்குற மாதிரி காமிப்பான், திடீர்னு பார்த்தா 500 பாயிண்ட் ஏறிடுவான். 1000 பாயிண்ட் ஏறுற மாதிரி காமிப்பான், திடீர்னு 500 பாயிண்ட் இறங்கிடுவான். அது ஒரு லூஸ். அதனால் அது இப்படின்ட்டு தான் ட்ரேடிங் ஆகும்.
அதனால் இந்த மார்டிங்கேல் கான்செப்டை ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம 2002 போயிடுவோம், 2023 ஸ்டார்டிங்க்கு போயிடுவோம். இதுதான் 2023 ஸ்டார்டிங். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறோம்னு வச்சிங்களேன். அப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட 18,000 அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு ஷேர் நம்ம இந்த இடத்துல வாங்குறோம்னு வச்சுங்க. அது இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. எவ்வளவு ஃபெயிலியர் ஆகுது? இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இது சூதாட்டம் மாதிரி ஜீரோ ஆகாது. 18,000 12,000 போகலாம் அல்லது 3,000 போகலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஜீரோ ஆகாது. அது ஒரு பிரச்சனையும் அது ஒன்று, அதே மாதிரி அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று. அப்போ என்ன ஆகுது? கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான், சில நேரங்களில் சந்தோஷம், சில நேரங்களில் துக்ககரம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த 18,000 நம்ம ஒரு 500 பாயிண்ட் இறங்கினாலோ அல்லது 1000 பாயிண்ட் இறங்கினாலோ அல்லது ஒரு 5% இறங்கினாலோ நான் டபுள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப காலமாக 15 வருஷமாக இருக்கிறதுனால இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். யார் வேணாலும் எடுத்து பாருங்க. ஒரு 5% இறங்கினாலும் சரி அல்லது ஒரு 10% இறங்கினாலும் சரி, அவன் திடீர்னு ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் பெரும்பாலும் காமிப்பான். ஸோ நான் இதில் என்ன லாக் பண்ணுறேன்னா ஒரு 5% லாக் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 2% கூட நான் லாக் பண்ணலாம். பட் அவ்வளவு பணம் யார்கிட்டையுமே இருக்காது. அதனால் நான் ஒரு 5% இறங்குச்சுன்னா டபுள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு 2023 18,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் நான் வாங்குறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நிஃப்டி பீஸ் மூலியமாக 18,000 ரூபா நான் முதலீடு பண்ணுறேன். 5% இந்த இடத்துல இறங்கிடுச்சு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,300 பக்கத்தில் எங்கேயோ வருது. அப்போ நான் இங்கே 17,300 ப்ளஸ் இன்னொரு 17,300 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுங்களேன். அது அப்படியே 5% ஏறிடுச்சு. அப்போ இதுவும் லாபத்துக்கு வந்துடுச்சு, இதுவும் லாபத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் டபுளாக போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த ரெண்டையும் விற்று விட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 18,000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதே 5% இறங்குது. நான் மறுபடியும் அதே 17,300 நான் வாங்குறேன். ஆனால் இந்த முறை எனக்கு பெருசாக லாபம் வரல. மறுபடியும் கீழே இறங்குறான். நான் மறுபடியும் இந்த இடத்துல 3 மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 16,800 16,800 16,800 3 மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். என் பணம் எவ்வளவு லாக் ஆயிருக்குன்னா ஒரு 20,000 கணக்கு வச்சுக்குவோம். இது ஒரு 20, கிட்டத்தட்ட 60,000 ரூபா லாக்கு. இங்கே வந்து ஒரு இதை அப்படியே டபுள் பண்ண 60 + 60 1,20,000 ரூபாய். இப்போ என்னுடைய பணம் இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, சில மாதங்கள் கழித்து அப்படியே எல்லாமே லாபத்துக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி அறிமுகப்படுத்திய நம்ம நண்பர் டூனி நியூன் போட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எப்பவுமே எனக்கு எச்சரிக்கை மைண்ட் அப்படின்றது அதிகம். அப்படி எச்சரிக்கை மைண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வேணால் இது வந்து முதலீடு இது வரலாம். அதுவும் இல்லாமல் சூதாட்டம் ஆட போகிறவங்களுக்காக இந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இந்த மார்டிங்கேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கையில் பணம் வச்சுருக்காங்கன்னா அவங்க மேபி ஒவ்வொரு லாட்டாக 17,000 ரூபாயில் ஆரம்பிச்சு, அல்லது இப்போ நிஃப்டி எவ்வளோ இருக்குது 23,000 இருக்குன்னு வச்சுங்க. 23,000 அதுலேருந்து 5% இறங்குச்சுன்னா அது அப்படியே டபுள். அதுலேருந்து 5% இறங்குனா அப்படியே டபுள். அதுலேருந்து 5% இறங்குனா அப்படியே டபுள்னு பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜியாக தான் இது நான் பார்க்குறேன். இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் என்னுடைய புரிதல். ஏன்னு கேளுங்க, ஏன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே ஒரு காலத்தில் திவாலாகி போக மாட்டானா? ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் RNRL போன்ற பல அனில் அம்பானியை சேர்ந்த பங்குகள் மண்ணக்கவி கீழே லாஸ் ஆயிருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போகிறது சூசைட் பண்ணிக்கிறக்கூடிய உண்டான ஈக்குவல், அதுக்கு உண்டானது ஈக்குவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டி ஸ்ட்ராட்டஜியில் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு 5% டவுனில் மேபி இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஜீரோ போகாது. ஜீரோ போச்சுன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் அப்புறம் வீட்டில் போய் கட்டல் கடியில் படுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த இடத்துல தான் நான் புரிஞ்சுக்கிறேன், கடைசியில் பார்க்க போனோம்னா பணக்காரங்களுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட் அல்லது SIP மூலியமாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஒரு ரெகுலர் வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட் உதவி செய்யறது பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட தான் நான் பார்க்குறேன். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.